பரலோகத்தில் வீற்றிருக்கும் பரம தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்றார். ஆமென். யவீரு எனப்படும் ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய ஒரே மகள், அதுவும் சிறு பெண், மரண தருவாயில் இருந்தபடியால் தன்னுடைய வீட்டிற்கு வந்து அவளுக்காக ஜெபித்து சுகத்தை தரும்படியாக அவரிடம் மன்றாடி கேட்டார். இயேசுவும் சரி என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு போகையில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய பணத்தையெல்லாம் வைத்தியர்களிடம் செலவழித்தும் தன் நிலைமை மாறாமல் பலவீனப்பட்டு இருக்கையில் கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தான் தொட்டால் தான் சுகமடைவோம் என்று தன்னுடனே சொல்லிக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் தொட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை உடனே சுகப்படுத்தியது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அநேகர் அவரை நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தபடியால், இவர் ஏன் இப்படி கேட்கிறார் என்று சீடர்கள் அவரிடம், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இந்த காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, தன் மகளை மரண தருவாயில் வைத்துக்கொண்டு இயேசு வந்து தொட்டால் சுகமாகும் என்று காத்திருந்த யவீருக்கு, ஐயோ, தாமதமாகி கொண்டிருக்கிறதே, என் மகளுக்கு என்ன ஆகுமோ என்று பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஆமீன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யவீரு நினைத்திருக்கலாம், இந்த அம்மா வந்து இயேசுவை தொட்டதுனால் தான் இத்தனை நேரம் கடந்து போயிற்று, இல்லாவிட்டால் கொஞ்சம் முந்தியாவது கிறிஸ்து வந்து என் மகளை தொட்டிருப்பார் என்று. ஆனால் அவர் எதுவும் சொல்வதற்கு முன்பு இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவிசுவாசமான இந்த வார்த்தையையும் யவீரு பேச இயேசு கிறிஸ்து அனுமதிக்கவில்லை. அப்படியே யவீரின் வீட்டுக்கு சென்று எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெப ஆலய தலைவன் யவீருவின் மனநிலையை ஒரு முறை நாம் எண்ணி பார்த்தால், தன் ஒரே மகள் மிகவும் பலவீனமாயிருக்கிறாள், வாழ்க்கையின் கடைசி விளிம்பிற்கே வந்துவிட்டாள், அவளை இயேசு கிறிஸ்து எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையுடன் இயேசு கிறிஸ்துவை அண்டி வந்தபோது, எதிர்பாராத விதமாக அந்த சகோதரியின் குறுக்கீடு இவற்றால் தடை வந்தது. அதற்குள் வேலைக்காரர்கள் வந்து மகள் மரித்து விட்டாள் என்று கூறினபோது அந்த தகப்பனின் இருதயம் என்ன பாடுபட்டிருக்கும்.
ஒரே மகள் மரித்து போனாலே, எல்லாவற்றிற்கும் முடிவு வந்துவிட்டது என்று நினைக்க ஆரம்பிக்கிற போது இயேசு கிறிஸ்துவின் கனிவுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்துவிட்டது, நான் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், இதற்கு மேல் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? யார் என்ன செய்தாலும் இனி நல்லது நடக்கப் போவதில்லை என்று மனம் சோர்ந்து போகிறீர்களா? உங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று. வேதத்தில் எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் இதுதான். இனிமேல் எதுவும் நல்லது நடக்கப் போவதில்லை என்று தீர்மானித்திருந்தவர்களின் வாழ்க்கையில் அதற்கு மேல்தான் நல்லது நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு, மோசே ராஜ அரண்மனையை விட்டு ஆடுகளை மேய்த்து 40 வருடங்கள் ஆயிற்று. தன் வாழ்க்கை இவ்வளவுதான், இனிமேல் நான் ஆடு மேய்ப்பவனாகத்தான் என் வாழ்க்கையை முடிப்பேன் என்று நினைத்திருந்த வேளையில்தான் அவருக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் அத்தனை இஸ்ரவேலரையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனே பெரியவர் என்று நிரூபித்தார். அதே போன்று யோசேப்பு சிறையில் இருந்தபோது ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும், கர்த்தர் என்னை மறந்தார், நான் இனி இந்த சிறையிலேயே இருக்க வேண்டியதுதான் என்று. ஆனால் நாள் வந்தது, பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றி தேசத்து அதிபதியாக்கினார். இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்களும் வாழ்வின் முடிவிற்கே வந்துவிட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குத்தான் வருகிறது, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று. ஆம், விசுவாசமுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் கடைசி நிமிடத்திலும் அற்புதம் செய்து பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய முடியும். மனம் சோர்ந்து போகாதிருப்போம். தேவன் புதிய காரியங்களை செய்து புதிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பும்படியாக ஒருவேளை சில காரியங்களை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அதுவே முடிவு என்று நினைத்து சோர்ந்து போகாதிருப்போம். கர்த்தரை நம்பி விசுவாசிப்போம், பயத்தை புறம்பே தள்ளுவோம். முடிவிலும் ஒரு தொடக்கத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அவரை விசுவாசிப்பவர்களுக்கு நிச்சயமாகவே எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கும் வேளையில் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புகிற நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வகையிலும் நாங்கள் மனம் சோர்ந்து போய்விடாதபடி விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களது விசுவாசத்தை வர்த்திக்கச் செய்யும். பயத்தை புறம்பே தள்ளி விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் இரட்சகரும் மெய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.